தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. எத்தாரை எடுத்து கொண்டா தூய தேவன்பே, காருண்யத்தாலே எடுத்து கொண்டா தூய தேவன்பே. வனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். வனாந்திரத்தில் கரங்களை தட்டி இனிதாய் வருந்தி அழைத்தார். மீண்டும் இவனாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். நாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீருத்தாய் மாற்றினாரே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீருத்தாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா கால நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவன்பே, கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவன்பே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார். உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம் நடத்திடுவார். நாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுவே தூய தேவருள். விசுவாசித்து எஸ் பூ பூத்து காய்த்து கனி கொடுப்பாய். மீண்டும் வறண்ட வாழ்க்கை எஸ் தாகமுள்ள ஆத்துமாவின் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவர் உண்டு. மீண்டும் வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவருளால். நித்திய மகிழ்ச்சி தலை மேலிருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ. நித்திய மகிழ்ச்சி தலை மேலிருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம் நடத்திடுவார். நாதி தேவன் உன் அடைக்கலமே,
அவர் நித்திய புயங்களுநாதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுநாதாரமே. ஆதியும் அந்தமுடைய அதிசயம் காண செய்வா, நீ அற்புதம் கண்டிடுவாய். சொல்லுவோம், உன்னை அதிசயம் காண செய்வா, அற்புதம் கண்டிடுவேன். என்னைன்னு பாடுவோம். என்னை அதிசயம் காண செய்வா, நான் அற்புதம் கண்டிடுவேன் என்று வாக்குரைத்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உனக்கு சொன்னதை செய்வார், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். எஸ், காற்றை பார்க்கல, மழையை பார்க்கல, என்று வாக்குரைத்தார் தேவன், பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும். உன்னை அதிசயம் காண செய்வா, நீ அற்புதம் கண்டிடுவா. வழி திறக்கும் அதிசயம் நடத்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழி விடுவே. எஸ், ஹல்லேலூயா, ஆமென். செங்கடலும் பிளந்தே வழி விடுவே. மீண்டும் அறிக்கையிடுவோம். வழி உனக்காய் வழி திறக்கும், பூட்டப்பட்ட பாதைகள் திறக்கப்படும். திறந்த வாசலை நீ பார்ப்பாய், வழி விடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்கள் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகள் எல்லாம், பாவம் என்ற தடை, சாபம், பிசாசினால் வந்த பொறாமை, தந்திரங்கள், அஸ்திரங்கள் அவிந்தே போகட்டும். தடைகள் எல்லாம் எரிகோ தகர்வதாக. ஆமே ஆமே. இடர்கள் எல்லாம் இன்றே மறைந்திடுமே, உன்னை அதிசயம் காண செய்வா, நீ அற்புதம் கண்டிடுவா. என்னை அதிசயம் காண செய்வா, நான் அற்புதம் கண்டிடுவேன் என்று வாக்குரைத்தார். என்று வாக்குரைத்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். ஓ, சொன்னதை செய்கிற வரைக்கும் நீ கைவிடுவது இல்லை என்று வாக்குரைத்தார் தேவன். வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலமாயிருப்பதாக, வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலமாயிருப்பதாக என்று வாக்குரைத்தார் தேவன். வெட்கப்பட்ட இடத்திலே உயர்த்துவீராக, தலைகளை உயர்த்துவீர். ஆமென் என்று வாக்குரைத்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. ஆமென் ஆமென். குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. காரில் பேரொளி, பேரொளி வீசட்டும், தேசத்தில் வீசட்டும். ஹல்லேலூயா. வழி நடத்தும், ஹல்லேலூயா, இயேசுவாகிய விண் நட்சத்திரம் ஒவ்வொருடைய இருதயங்களில் பிறப்பதாக. ஹல்லேலூயா. தமிழ்நாட்டில், தென்னிந்தியாவில், வட இந்தியாவில், எஸ் லார்ட். காரிருளில் அதிசயம் நடந்திடுமே. பேரொளி வீசணுமே. காரிருளில் பேரொளி வீசிடுமே. வனாந்திரமே வழியா வந்த
என்றாலும் வனாந்தர வாழ்க்கை மாறட்டும். ஹல்லேலூயா. உன் பாதைகள் முட்களால் அடைக்கப்பட்டதை போல காணப்படுகிறதா? கரம் தட்டி பாடிப்பா, கர்த்தரின் வல்லமையை சொல்லிப்பா. ஆமென். கரமே நடத்திடுமே, பாதையெல்லாம் மறைந்தே போகுமே. பாதை நெய்யாய் பொழியட்டும் அப்பா. சங்கீதம் 65 படி பாதைகள் நெய்யாய் பொழிவதாக. எஸ், ஆமென். போகுமே. உம்மை வாழ்த்தி பாடுவேன், போற்றி புகழுவேன், என்றென்றும் ஆராதிப்பேன். 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 உம்மை வாழ்த்தி பாடுவேன், கரம் தட்டி பாடுவேன், என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை வாழ்த்தி பாடுவேன், கரம் தட்டி பாடுவேன், என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை வாழ்த்தி பாடுவேன், போற்றி புகழுவேன், என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை வாழ்த்தி பாடுவேன். அப்படியே பெண்கள் நவ பாஷையில ரகரகதனா. ஓ ஹல்லேலூயா. உம்மை வாழ்த்தி பாடுவேன். திகரிகே சாந்தரா ஒரிகேதனி. பாவம் ஒளியட்டும், பாவம் சாபம் வாலிப பிராயத்தின் அக்கிரமங்கள் மறக்கப்படுவதாக. எஸ் எஸ், ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியாத காரியங்களினால் வந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக. ஓ, என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை வாழ்த்தி திகரிகே சந்தரகதனாரி பாரிகேதனி. ஓ சந்தரகதனாலிகரிகேதனி. ஓ, என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை வாழ்த்தி பாடுவேன், கரம் தட்டி பாடுவேன், என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை வாழ்த்தி பாடுவேன், சத்தம் உயர்த்தி பாடுவேன், என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை வாழ்த்தி பாடுவேன், போற்றி புகழுவேன், என்றென்றும் ஆராதிப்பேன். குளிர்ந்த அனுபவங்கள், குளிர்ந்த அனுபவங்கள், குளிர்ந்த அனுபவங்கள் மாறட்டும், குளிர்ந்த அனுபவங்கள் மாறட்டும், குளிர்ந்த அனுபவங்கள் மாறட்டும், குளிர்ந்த அனுபவங்கள் மாறட்டும். அனலுமற்ற குளிருமற்ற காரியங்கள் சபையை விட்டு வெளியேறுவதாக. ஹல்லேலூயா. ஆத்தும வாஞ்சையின்மை சபையை விட்டு வெளியேறுவதாக. நகரகதனா ஒரகா சதரகதனா ரிபா ரிகே தரகா சத்தோ ரிபா ரிகேதனி. அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படுவதாக. அடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் திறக்கப்படுவதாக. அடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் திறக்கப்படுவதாக. ஓரியே சதரகதனா. குடும்பங்கள் இணைவதாக. அகரகதனா ரிபா ரிகேதனி. குடும்பத்தில் தேவ மகிமை இறங்குவதாக. ஏணி வைக்கப்படுவதாக. பரலோக ஏணி ஒவ்வொரு குடும்பங்களில் வைக்கப்படுவதாக. அகரகதனா ரிபா ரிகே சந்தரஹதனா. துளிப்பார்களாக, பூத்து குலுங்குவார்களாக, காய்த்து கனி கொடுப்பார்களாக, பூமியை நிரப்புவார்களாக. ஹல்லேலூயா. நேற்று வரைக்கும் பாவத்தில் ஜீவித்திருந்தாலும், ஹல்லேலூயா, இந்த காணொளியை காணும் முன்பு வரைக்கும் பாவத்திலே வாழ்ந்திருந்தாலும் கர்த்தர் ஒரு விடுதலையை கட்டளையிடுவாராக. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். சாபங்கள் மாறட்டும், ரோகங்கள் மாறட்டும். ஹல்லேலூயா. சாபங்கள் ரோகங்கள் எல்லாம் மாறுவதாக. மன்னன் கிறிஸ்து எங்கள் தேசத்தில் வந்து ஆளுகை செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து உன் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து நம் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து நம் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஆடுவோம் பாடுவோம் கூடுவோம் ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். ஆடுவோம் பாடுவோம் கூடுவோம் ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். நாடியே நம்மை தேடி வந்து பாடுகளை நமக்காய் ஏற்று சிலுவைக்கு சென்று மரணத்தை ருசி பார்த்து பாதாளமே உன் கூரெங்கே என்று கேட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஆராதிக்கிற நீ அற்புதங்களை பெறாமல் இருப்பது எப்படி? ஹல்லேலூயா. ஆசீர்வாதமாய் மாறாமல் இருப்பது எப்படி? எல்லா சாபங்கள் பாவங்கள் ரோகங்கள் எல்லாம் பரிகரிக்கப்படுகிறபடியினால் கரங்களை தட்டி முடிந்த அளவு நம்புகிறவர்கள் மாத்திரம், விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம், ஹல்லேலூயா, நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விசுவாசிக்கிறவர்கள், இந்த தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். நாடி எங்களை தேடி வந்த அருள்நாதரே, உம்மையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ரட்சிக்க கூடாதபடி உம்முடைய கரம் குறுகி போகவில்லை. பாவங்களை மன்னிக்க சகல அதிகாரமும் உள்ளவர், நோய்களை நீக்கும்படி தழும்புகளை ஏற்றவர். இப்பொழுது இடம் கொடு, இப்படியே எல்லா தேவ நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று சொன்னவர், எங்கள் இதயங்களிலும் எங்கள் தேசத்தில் உள்ள மக்களின் இதயங்களிலும் இதய கமலங்களில் நீர் இறங்கி வருவீராக. எல்லாரும் ஜெபமா சொல்லுங்க, இறங்கி வருவீராக. எங்கள் தமிழ்நாட்டை சந்திப்பீராக, வட கிழக்கு பகுதிகளை சந்திப்பீராக, வடமேற்கு பகுதிகளை சந்திப்பீராக. உக்ரைன்ல ஒரு அற்புதத்தை செய்யும். தண்ணீர் குழாய்கள் கூட உடைக்கப்பட்டு இருக்கிற அந்த நிலைமையை நீ கண்ணோக்கி பாருமையா. புட்டினை நீங்க சந்திப்பீராக. ரஷ்ய அதிபர் புட்டினை, ஆப்கானிஸ்தானை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், பாகிஸ்தானை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், சைனாவை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், வட கொரியாவை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், இங்கிலாண்டை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் சகோதர சகோதரிகள் வாழுகிற இலங்கையை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மாறுதல்களை கட்டளையிடுவீராக. எல்லாரும் சொல்லுங்க, மாறுதல்களை கட்டளையிடுவீராக, அற்புதங்களை செய்வீராக, ரட்சிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. அற்புதங்களை காண வாஞ்சையாயிருக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. தந்தீர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? உம்முடைய பாதுகாப்பினால் தான் நாங்கள் வாழ்கிறோம். நாங்கள் எங்கள் வாழ்விற்கு தேவையான ஆதாரங்களை நீர் கொடுத்த கரத்தின் பலனினால் நாங்கள் சம்பாதிக்கிறோம். போக்குவரத்தில் நீர் கூட இருக்கிறீர். காரிய சித்தியுள்ளவர்களாக எங்களை மாற்றி வருகிறீர். படைத்த காணிக்கை, தசபாகங்கள், வட இந்திய காணிக்கைகள், அப்பா ஆலய கட்டட காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதியும். படைத்த சவதரித்த கரங்களை ஆசீர்வதியும். இன்னும் எங்கள் தாளந்து, எங்களுடைய நேரம், எங்களுடைய ஜெபம், எங்களுடைய கண்ணீர், எங்களுடைய அலைச்சல்கள், இன்னும் எங்கள் பணமும் கூட உமக்கென்று ஊழியம் செய்ய நீர் கிருபை தாரும். நாங்கள் செலவு அளிக்கப்படுவது இல்லை, செலவு பண்ணப்படுகிறோம். இயேசுவின் மூலம் உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் மேல் தங்குவதாக.
கணக்குக்கு பலன் பெருகுவதாக. வசனத்துக்கு நேராக போகலாம். ஒரு 20 நிமிஷம் நாம் ஆண்டவருடைய வசனத்தை நாம் கேட்க போகிறோம். எபிரேயர் புஸ்தகம், எபிரேயர் நிருபம் 11வது அதிகாரம் 11வது வசனம். பாஸ்டர் அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டு விட்டுருந்தாங்க, சுகமளிக்கும் ஆராதனைன்னு சொல்லி. இதுவரைக்கும் நாங்கள்லாம் அப்படி போனது கிடையாது. ஆனால் எங்களுடைய வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணினவர்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். அடுத்து 2வது ஒரு போஸ்ட்டில் விசேஷித்த ஆராதனை, சுகமளிக்கும் ஆராதனையாகவே இருக்கட்டும். ஆமென் சொல்லுங்களேன். அநேகருக்கு ஆண்டவர் இந்த நாளிலே சுகம் தர போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் அதிசயம் செய்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு 20 நிமிஷம் திறந்த மனதோடு கூட ஆண்டவருடைய வார்த்தை கேட்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது: விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் என்ன செய்தால்? பிள்ளை பெற்றால். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். வலது கரம் உயர்த்துவோம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் மத்திய பிரதேசத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு நம்முடைய வேத தியானத்தை திறக்கலாம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே மத்திய பிரதேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 53 மாவட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். 9 கோடிக்கும் அதிகமான ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். 27 மாவட்டங்களிலே இன்றைக்கும் திருச்சபைகள் கிடையாது. ஜெபம் பண்ணுவோம். அந்த சூழ்நிலைகள், அங்கே இருக்கிற அந்த மாநிலங்களின் நிலைமை என்ன என்று சொன்னால், காரிருள், அந்தகாரம், பிசாசின் போராட்டங்கள், ஹல்லேலூயா, பில்லி சூனிய ஆவிகள் அங்கேதான் கிரியை செய்கிறது. எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரிருளிலே வெளிச்சம் உண்டாவதாக. இன்றைக்கு நாம பாடின பாடல் போல அந்த இடங்களிலே வெளிச்சம் பிரகாசிப்பதாக, பேரொளி வீசுவதாக. எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, இருளில் வாழுகிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, இந்த மத்திய பிரதேஷ் பகுதியில் இருக்கிற இருளில் உள்ள ஜனங்கள் இயேசுவை சந்திக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை பிரயோஜனப்படுத்தும் ஆண்டவரே. கிருபை இருக்கட்டும். இந்த வசனத்தை நீங்க எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையை நன்றாக கவனியுங்கள். அந்த ஃப்ரேஸை மாத்திரம், விசுவாசத்தினாலே சாராலும், அப்புறம் லாஸ்ட் வேர்டு பிள்ளை பெற்றாள். எல்லாரும் சொல்லுவோம், விசுவாசத்தினாலே சாராலும் பிள்ளை பெற்றாள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த எபிரேயர் 11வது அதிகாரம் 11வது வசனத்தில் ஆண்டவர் சாராளுனுடைய வாழ்க்கையிலே செய்த மகிமையான காரியத்தை நாம் பார்க்கிறோம். glorious part of Sarah's life. ஆண்டவர் சாராளுடைய வாழ்க்கையிலே செய்த மகிமையான காரியத்தை பார்க்கிறோம். எவ்ரி க்ளோரி, எல்லா க்ளோரிக்கு பின்னாடியும் ஒரு ஸ்டோரி இருக்குங்க. எல்லா க்ளோரிக்கு பின்னாடி. இன்றைக்கி இந்த சர்ச்சை எப்படி க்ளோரியஸாக பார்க்குறீங்க, பாஸ்டருடைய வாழ்க்கை எப்படி க்ளோரியஸாக பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னாடி நிச்சயமாக நான் சொல்ல முடியும், ஸ்டோரி இருக்கும். கண்டிப்பாக உண்டா? உங்கள் வாழ்க்கையிலையும் இப்போ நான் சாட்சி சொல்லுகிறேன், ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்கினார் என்று சொல்லி, இது க்ளோரி. ஆனால் இதுக்கு பின்னாடி பெரிய ஸ்டோரி இருக்குது. சாராயினுடைய வாழ்க்கையில் பெரிய க்ளோரியஸ் பார்ட். பரிசுத்த ஆவியானவர் அவளுடைய வாழ்க்கையில் 90வது வயதில் நடந்த காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். 90வது வயதில் சாரால் பிள்ளை பெற்றாள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டோரி கிடையாது. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி ரொம்ப அசிங்கமாகவும் வேதனையாகவும் ஏமாற்றப்பட்டதாகவும் இருக்கும். அந்த பாதைகளின் வழியாய் நாமும் போய் இருக்கிறோம். நாமும் அந்த சூழ்நிலைகளின் வழியாய் போயிருக்கிறோம். ஆனால் சாராயினுடைய வாழ்க்கையிலே தேவன் மகிமையானவைகளை கட்டளையிட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் மகிமையானவைகளை நிச்சயமாய் கட்டளையிடுவார். ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். ஆதியாகமம் 11வது அதிகாரம் 30வது வசனத்தில் சாராயை இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறது வேதம். வேதத்தில் முறையாக ஒரு ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பாஸ்டர் அவர்கள் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னாங்க. அதே போல் இங்கே சாராயை ஆண்டவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறார். 11வது அதிகாரம் 30வது வசனத்தை பார்த்தீர்கள் என்றால் அந்த வசனத்தை வாசிக்கலாம். சாராய்க்கு பிள்ளை இல்லை, மலடியாக இருந்தால். எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுது? ஒரு ஆளை மலடி என்று சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறது. கவனிங்களேன், அவளை இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சாராய் அழகுள்ளவளாக இருந்தால் பிள்ளை இல்லை அப்படி சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். அழகான பெண்ணு, ஆனால் என்ன இல்லைங்க, பிள்ளை இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட சந்தோஷமாக இருக்கும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, சாராய் யூ ஆர் பேரன்,
எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறது? சாராய், நீ பிள்ளை இல்லாதவள், நீ மலடி, உனக்கு பிள்ளை இல்லை, இப்படி சொல்லி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறது. 11வது அதிகாரம் 30வது வசனத்தில் தேராகு தன்னுடைய பிள்ளைகளோடு கூட அவன் புறப்பட்டு வரும்போது அவன் அந்த சாராய்க்கு இப்படி தான் இன்ட்ரடியூஸ் கிடைக்கிறது, அறிமுகம் கிடைக்கிறது. ஆனால் 12வது அதிகாரத்திலே ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமே வா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், உன் பிள்ளைகள் மூலமாய் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னை கொண்டு ஒரு பெரிய பிளான் வைத்திருக்கிறேன், ஒரு கிரேட் பிளான் வச்சிருக்கிறேன், வா அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆபிரகாம் நிச்சயமா ராத்திரி வந்து அம்மாட்ட சொல்லியிருப்பார், சாராய் உனக்கு ஒன்று தெரியுமா, தேவன் என்னை அழைத்தார், ஒரு இடத்துக்கு வான்னு சொன்னார், எங்கே போகிறோம் தெரியாது, சரி வாங்க போகலாம். நிச்சயமா நான் சொல்ல முடியும், ஆபிரகாமை விட சந்தோஷப்பட்ட நபர் யாராகத்தான் இருக்க முடியும்? சாராயாத்தான் இருக்க முடியும். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே ஒருவருக்கு பிள்ளை இல்லை என்றால் அவர்களை எவ்வளவு வேதனைப்படுத்துவாங்கன்னு சொல்லி பெண்களுக்கு நன்றாக தெரியும். நாம் இன்னைக்கு யாரோடு ஜேர்னி பண்ண போறோம்னா சாராயோடு கூட ஜேர்னி பண்ண போறோம். விசுவாச ஒரு பெண்மணி, அவளோடு கூட ஜேர்னி பண்ண போகிறோம். இப்போ ஆபிரகாம் சாராயிட்ட வந்து சொல்லுகிறார், தேவன் என்னை அழைத்திருக்கிறார், என்னை குறித்த திட்டம் வைத்திருக்கிறது, நமக்கு பிள்ளை தருவேன்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னபோது உடனே யார் என்ன செஞ்சிருப்பான்னு சொன்னா, அந்த சாரா என்ன செஞ்சிருப்பாங்க, அல்மிராவெல்லாம் திறந்து அவங்க ட்ரெஸ் எல்லாம் நிரப்பி போராவிலெல்லாம் ஃபில்லப் பண்ணி, ஆபிரகாம் நீங்கள் வந்தால் வாங்க, வரலைன்னா போங்க, நான் போக போகிறேன். ஏன்னா நான் வாழுகிற இந்த சூழ்நிலை என்னை எப்படி சொல்லுகிறது? மலடி என்று சொல்லுகிறது, பிள்ளை என்று இல்லை என்று சொல்லுகிறது, பேரன் பேரன் என்று சொல்லி என்னை வேதனைப்படுத்துகிறது, எனக்கு துக்கமாக இருக்கிறது, வேற ஊருக்கு போயிடலாம் அப்படி சொல்லி வேகமாக பேக் பண்ணி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. 12வது அதிகாரத்தில் அவள் எப்படி விசுவாச வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால், முற்றிலும் கீழ்ப்படிதலோடு கூட விசுவாசத்தை தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் அவளை அழைக்கும் போது முற்றிலும் கீழ்ப்படிதல், முற்றிலும் விசுவாசம் அவளுக்குள்ள இருந்துச்சு. 65 வயசாகுது, எனக்கு நிச்சயமாக கர்த்தர் பிள்ளை தருவார் அப்படின்ற ஒரு 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 அப்சல்யூட் ஃபெய்த் அவளுக்குள்ள இருந்துச்சு, அப்சல்யூட் ஒபீடியன்ஸ் அவளுக்குள்ள இருந்துச்சு. அதோடு கூட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார். கானான் தேசத்துக்கு வருகிறாங்க, அந்த தேசத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. நடந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த தேசத்தில் பஞ்சம் வருகிறது, நன்றாக கவனியுங்கள். அந்த தேசத்தில் பஞ்சம் வரும்போது ஆபிரகாம், லோத்து, சாராய் இவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம என்ன செய்யலாம், எகிப்துக்கு போகலாம் அப்படி சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஆபிரகாமும் சாராலும் சேர்ந்து எகிப்துக்கு போகும்போதே அந்த வழியிலே ஆபிரகாம் தன் மனைவியை பார்த்து சொல்லுகிறார், நீ ரொம்ப அழகா இருக்க அப்படி சொல்கிறார். ஆண்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் உங்கள் மனைவியை கல்யாணம் முடித்த புதுசில் நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, ஏதாச்சும் ஸ்பெஷலாக பண்ணி தருவாங்க, வடை பாயாசம் ஏதாச்சும் ஸ்பெஷல் கிடைக்கும். 10 வருஷம் கழித்து நீங்கள் நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படி சொன்னீங்கன்னா அவங்க பாயிண்ட்டை பிடிச்சிருவாங்க, என்ன வேணும் அவங்களுக்கு அப்படி சொல்லிடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த அம்மாவும் சொல்கிறாங்க. இந்த அம்மாட்ட ஆபிரகாம் சொல்கிறார், நீ ரொம்ப அழகாக இருக்க, நீ பார்வைக்கு மிகுந்த அழகுள்ள ஸ்திரீ அப்படின்னு சொன்ன உடனே அம்மா பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? ஒன்றும் இல்லை, எனக்குள்ள பயம் உள்ளே வந்து விட்டது, உன் நிமித்தம் என்னை கொன்று போடு விடுவார்கள், இந்த இடத்துல வாழுகிற ஜனங்களுக்கு தெய்வ பயம் இல்லை, அதனால ஒரு டீல் பண்ணிக்கலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து, நீ எனக்கு தங்கச்சின்னு சொல்லு, நான் உனக்கு அண்ணேன்னு சொல்கிறேன் அப்படி சொல்லி டீல் பண்ணிக்கிட்டாங்க. கவனிங்க, ஆபிரகாம் பயந்த மாதிரியே நடந்து போய்விட்டது. அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அந்த சாராயை குறித்து பார்வோனுக்கு முன்னாடி புகழுகிறாங்க. சாராயின்ற ஒரு பெண்ணு வந்திருக்கிறாங்க, ரொம்ப அழகான ஸ்திரீ அப்படின்னு சொல்லி புகழ்றது இந்த பார்வோனுக்கு பிடிச்சு போய் அந்த அம்மாவை தூக்கிட்டு வர சொல்லிட்டான். அந்த அம்மாவை கொண்டு வந்து விட்டார்கள். ஆபிரகாம் கொஞ்சம் சவுண்டு கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன், ஆனால் வசனத்தில் அப்படி இல்லை. உடனே ஆபிரகாமுக்கு ஆடு மாடுகள் கழுதைகள் வேலைக்காரர் வேலைக்காரிகள் பணம் வெள்ளி பொன் எல்லாம் கிடைக்கிறது. பாருங்க, ஒரு 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 கணவன் தன்னுடைய மனைவியை இன்னொரு மனிதனோடு அனுப்பி வைத்து விட்டு இங்கே என்ன செய்கிறான் என்று சொன்னால் பணத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறது போல தெரிகிறது. அப்போது அந்த சாராயினுடைய ஹார்ட், அவளுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும், அவளுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருந்திருக்கும்? நான் ஆபிரகாமை குறைத்து பேசுகிறேன் என்று நினைக்காதிருங்கள். நாம் இப்போ சாராயோடு கூட தான் ஜேர்னி பண்ணி கொண்டிருக்கிறோம். சாராயுடைய ஹார்ட், அவளுடைய இருதயம், அவளுடைய உள்ளான மனதில் என்னென்ன சிந்தனைகள் ஓடி இருக்கும். நான் இங்கே இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், என் ஹஸ்பண்ட் அங்கே உட்காந்து பணம் எண்ணிக்கொண்டிருக்கிறாரோ, ஆடு மாடுகளை எண்ணிக்கொண்டிருக்கிறாரோ, எண்ணங்கள் போயிருக்கும் நிச்சயமாக. ஆனால் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவர் சாராளினுடைய கனத்தை காப்பாற்றினார். பார்வோன் அவளை தொடாதபடிக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? தடுத்து நிறுத்தினார்.
ஆபிரகாமினிடத்துல திரும்ப வருகிறாங்க இந்த அம்மா சாராய். திரும்ப வந்து அந்த ஆபிரகாம் கூட தான் இருக்கிறார்கள். நன்றாக கவனியுங்கள் பெண்களே, இதே சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டால் திரும்ப வந்து அதே வீட்டுக்காரோடு இருப்பாங்களா? நிச்சயமாக இருக்க மாட்டாங்க. இந்த ஆள் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனாலும் வேற எங்கேயாச்சும் வித்துருவார். அவர் வந்து என்னென்னா பயந்தாங்குழி. நம்ம என்ன செய்வோம், சார் உங்கள் பெட்டியை நீங்கள் பிடிங்க, என் பெட்டியை நான் எடுத்துக்கிறேன், நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன், நீ உன் வழியை பார்த்துக்கோ, டாட்டா பாய் பாய் அப்படி சொல்லி போயிருப்பாங்க. ஆனால் சாராய் விசுவாசத்தோடு கூட இல்லை, ஆண்டவர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், பிள்ளை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார், என் பிள்ளைகள் மூலமாய் முழு சந்ததியும் முழு பூமியும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். விசுவாசத்தோடு கூட திரும்பவும் வந்து ஆபிரகாமோடு கூட வாழுகிறாங்க. ஆபிரகாமோடு தான் இருக்கிறாங்க, சேர்ந்து தான் இருக்கிறார்கள். ஒரு 11 வருடத்திற்கு பின்பாக வேதம் சொல்லுகிறது, இந்த சாராயினுடைய உள்ளத்தில் சில காரியங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்து ஒரு 11 வருஷம் ஆச்சு, வாக்குத்தத்தமே நிறைவேறலையே. ஒன்று செய்யலாம், இந்த வாக்குத்தத்தம் ஒருவேளை என் ஹஸ்பண்டுக்காக இருக்கும், எனக்கு கிடையாது, ஒருவேளை அவனுக்காக இருக்கும், எனக்கு கிடையாது, ஆகாரை என்ன செஞ்சுடுவோம், அவருக்கு கொடுத்துருன்னு சொல்லி ஆகாரை கொடுக்கிறார். ஆகாரை கொடுத்தால் வசனம் சொல்லுகிறது ஆகார் கர்ப்பவதி ஆனால். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மீத்தோ சஹி ஹை. ஆத்மீத்தோ சஹி ஹைன்னா அவர் சரியானவர் தான், அவர்கிட்ட மெடிக்கல் ப்ராப்ளம் கிடையாது. யார்கிட்ட? ஆபிரகாம்கிட்ட. அப்போ யார்கிட்ட தான் ப்ராப்ளம்? சாராய். இன்னும் அவளுடைய உள்ளத்திலே வெறுப்பு, இன்னும் அவளுடைய உள்ளத்திலே என்ன வந்து விட்டது என்று சொன்னால் ஒரு பேரிடியாக ஆகார் மாசமாயிட்டா. அப்பனா என்ன அர்த்தம்னா, என்கிட்ட தான் பிரச்சனை இருந்திருக்கு இத்தனை வருஷமா, என் கணவன்கிட்ட பிரச்சனை கிடையாது. ஒன்று செய்யலாம், இந்த ஆகார் இங்கேயே இருக்கட்டும் பிளான் பண்ணி இருக்கிறார். அங்கே விபரீதமாய் சில காரியம் நடக்கிறது. விபரீதமாக என்ன காரியம் நடக்குதுன்னு சொன்னால், ஆகார் அவளை துச்சமாக பார்க்கிறார், அற்பமாக பார்க்கிறாள். இந்த சாராள் எப்படிப்பட்டவள் தெரியுமா? நன்றாக கவனியுங்கள். லோத்து மனைவி, லோத்தின் பிள்ளைகள், இவர்களை எல்லாரும் சேர்ந்து வரும்போது நான் நினைக்கிறேன் தாயாய் அவர்களெல்லாம் இவர் தான் பார்த்துருப்பாங்கன்னு சொல்லி. ஒரு நல்ல அம்மா, ஃபெய்த்ஃபுல் லேடி, அவங்களெல்லாம் பராமரிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த அம்மா இப்போ நாள் போக போக, நாட்கள் செல்ல செல்ல வாழ்க்கை சில கிக்கு கொடுத்துச்சு, சில எத்து விட்டுச்சு. இங்கேயும் அங்கேயும் அங்கே பள்ளத்தில் மேட்டில் தூக்கி போட்டப்போ தன் மனதை கடினமாக்கி நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிற ஆகாரை வீட்டை விட்டு துரத்தி விடுகிறார். எப்படி வாழ்க்கையை ஆரம்பித்தாங்க? விசுவாசத்தோடு, கீழ்ப்படிதலோடு, அன்போடு வாழ்க்கையை ஆரம்பித்தார்கள். நாட்கள் போக போக இருதயத்திற்குள்ளே வந்தது கசப்பு, இருதயத்திற்குள்ளே வேதனை. அந்த வேதனை நிமித்தம் ஒரு கர்ப்பிணியை வீட்டை விட்டு துரத்தி விடுகிறார், தன்னைத்தானே வெறுத்து ஒதுக்க ஆரம்பிக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆகார் திரும்பி வந்தாங்க, அவங்க கூட தான் இருந்தாங்க, அதெல்லாமே வேற கதை. ஆனால் நம்ம சாராளோடு கூட தான் பயணித்து கொண்டிருக்கிறோம். 18வது அதிகாரத்துக்கு வருவோம். அங்கே தான் இருக்கிறது ஒரு முக்கியமான காரியம். 18வது அதிகாரத்தில் 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது, பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையிலே கூடார வாசலிலே என்ன செய்தான்? உட்கார்ந்திருந்தான். கவனியுங்கள், ஆண்டவர் இங்கே மம்ரேயின் சமபூமியிலே ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். 3 பேர் வருகிறார்கள், தேவதூதர்கள், தேவகுமாரன் யாரோ, ஆனால் பரலோகத்திலிருந்து வந்த தேவனுடைய வார்த்தை அங்கே வருகிறது. 3 பேர் வருகிறார்கள். ஆபிரகாம் ஓடி போய் கேட்கிறார், ஐயா உங்களுக்கெல்லாம் நான் சாப்பாடு கொடுக்கட்டா, கொஞ்ச நேரம் மரத்தடியில் உட்காருங்க அப்படி சொல்லும்போது 6வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் போய் சாராளிடத்தில், நீ 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து என்ன செய், அப்பம் சுடு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அம்மாவும் ரெடி பண்ணுறாங்க. நல்லா கவனிங்களேன், இந்த சூழ்நிலையில் தான் நீங்கள் நன்றாக கவனிக்கணும். விசுவாச வாழ்க்கையை நல்ல அர்ப்பணிப்போடு ஆரம்பித்தவர்கள், விசுவாச வாழ்க்கையை கீழ்ப்படிதலோடு ஆரம்பித்தவர்கள், நீங்களும் நானும் அப்படி தான் ஆரம்பித்தோம். ஆனால் நாட்கள் போக போக லைஃப் நமக்கு சில கிக்கு கொடுத்தது. நம்மோடு கூட வாழ்க்கையிலே வந்த நபர்கள் சில கிக்கு கொடுத்தார்கள், நம்மை ஏமாற்றினார்கள், நம்மை வேதனைப்படுத்தினார்கள். அதன் விளைவாக நாம் என்ன செஞ்சிட்டோம் தெரியுமா? நல்லவர்களாக இருந்த நாம் இருதயத்தை கடினப்படுத்தி, நம்முடைய இருதயத்துக்குள்ளே கசப்பை உண்டாக்கி, இருதயத்துக்குள்ளே கசப்பை வச்சு இப்போ எங்கே போய் உட்காந்துக்கிட்டோம்னா கூடாரத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டோம். இவரோ கூடாரத்துக்கு வெளியே இருக்கிறாரு, அம்மா கூடாரத்துக்குள்ளே சாப்பாடு வேணும்னு சொல்கிறாரு. ஓகே நான் ரெடி பண்ணி தரேன். ரெடி பண்ணி தர்றாங்க. சாப்பாடு இங்கே பரிமாறப்படுகிறது. ஒரு ரொட்டி சாப்பிட்டாங்க, ஒரு சப்பாத்தி சாப்பிட்டாங்க. அடுத்த சப்பாத்தி சாப்பிட எடுக்கிறதுக்கு ஆபிரகாம் உள்ள ஓடுறாரு.
அடுத்த சப்பாத்தி எடுக்க ஓடுறாரு வர்றாரு. கவனிங்களேன், இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். மத்தியானம் சாப்பாட்டுக்கு நான் பாஸ்டர் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து உங்கள் வீட்டுக்கு வந்தா ஐயா மட்டும் பரிமாறுவாரா, அம்மாவும் சேர்ந்து பரிமாறுவாங்களா? சொல்லுங்க, பயப்படாதீங்க, நாங்கள் வரமாட்டோம். 2 பேரும் சேர்ந்து தான் பரிமாறுவோம். அதான் நம்ம பரம்பரை. ஒருவேளை இது யூதர்களுடைய பாரம்பரியமாக இருக்கலாம். ஆனாலும் இப்போ ஆண்டவர் கேட்கிறார், உன் மனைவியாகிய சாராள் எங்கே? அவ எங்கே இருக்கா? ஆண்டவர் ஆதாமிடத்தில் கேட்டார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறா? அதே வார்த்தையை இப்போ சாராள்கிட்ட கேட்கிறார், சாராயே நீ எங்கே இருக்கிறாய்? அதே வார்த்தையை இன்னைக்கு உங்கள்கிட்ட ஆண்டவர் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி, 2 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்கும் போது, விசுவாச வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது நீங்கள் எங்கே இருந்தீங்க, இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க என்று சொல்லி உங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இப்போ சாராய் கூடாரத்திற்குள்ளே ஒளிந்து கொண்டாள். அவள் சொல்கிறா, நான் ஸ்க்ரீனுக்கு பின்னாடியே இருக்கிறேன், உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ சொல்லுங்கள், நான் செஞ்சு தரேன். நிறைய பேர் சொல்கிறோம்ல பாஸ்டர் உங்களுக்கு என்ன உதவினாலும் சரி சொல்லுங்கள், நாங்கள் செஞ்சு தரோம், ஆனால் நாங்கள் வரமாட்டோம். என்னெல்லாம் வேணுமோ செய்ய மாட்டேன், கொடுக்குறேன். நான் என்ன செய்கிறேன், கொடுக்குறேன். ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருக்கிறேன், ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வரவே மாட்டேன். ஒரு நாள் இந்த சாராள் ஆபிரகாமை விட முந்திக்கொண்டு முன்னாடி போனவள், ஆனால் இப்பொழுது பிந்தி தனித்து தன்னைத்தானே வெறுத்து ஆண்டவருடைய பெரிய திட்டத்திலிருந்து விலகி, நான் கிடையாது ஆகார், நான் கிடையாது ஆபிரகாம், நான் கிடையாது அவன் மூலமாக இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும், நான் கிடையாது இவன் மூலமாக அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். இங்கேருந்து வார்த்தை வரும்போது சில பேர் உள்ளத்தில் நினைக்கிறோம்ல, என்ன நினைப்போம், இந்த வார்த்தை எனக்கு கிடையாது அவனுக்கு, இந்த வார்த்தை இவனுக்கு, இந்த வார்த்தை இவங்களுக்கு, அப்படி நினைக்கிறோம்ல. அதை மாதிரி தான் சாராய் நினச்சா, இந்த வார்த்தை எனக்கு கிடையாது, நான் வெளியே இருக்கிறேன், நான் உள்ளே இருக்கிறேன். ஆபிரகாம் போய் கூப்பிட்டுருப்பாரு, வா தயவு செய்து உள்ள வெளியே வா, பாஸ்டர் வந்திருக்கிறாரு, இயேசு வந்திருக்கிறார், தேவதூதர்கள் வந்திருப்பாரு. சாராய் சொல்லியிருப்பா, இல்லை ஆண்டவர், இல்லை நான் வரல, ஏன்னா இந்த மாதிரி வார்த்தையை 24 வருஷமாக கேட்குறேன், என்னை விட்டுருங்க தயவு செய்து, உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த உதவிகளை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. வசனம் சொல்லுகிறது, நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி கேட்கிறார். வசனத்தில் 10வது வசனத்தில், அப்பொழுது அவர், ஒரு உறுப்பு கால திட்டத்தில் நிச்சயமாக உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான், சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை. அம்மா உள்ளே தான் இருக்காங்க, ஆனால் காதெல்லாம் இங்கே தான் இருக்குது, வெளியே கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. அம்மாவே வந்துடலாம் வெளியே, ஆனால் வெளியே வரல. வேணாம், நம்ம சிம்பிளி கேட்போம். கேட்ட அம்மா விசுவாசிக்கலை, ஆபிரகாம் விசுவாசிக்கிறார். அடுத்த 10 மாதத்தில் வருவாராம், நமக்கு குழந்தை இருக்கும். ஓ சூப்பர், வாக்குத்தத்தம் கிடைக்கி மறுபடியும் ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணுறார். ஆனால் சாரா என்ன செய்கிறார் தெரியுமா, தன் உள்ளத்திலே நகைக்கிறாளாம். தன் உள்ளத்தில் என்ன செய்கிறா, நகைக்கிறார். ஜாஸ்தி டெப்ரெஸ் ஆனவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, மன அழுத்தத்துக்குள்ளே போனவங்க, கவலைக்குள்ளே போனவங்க என்ன செய்வாங்கன்னா சிரிப்பாங்க. விட்டுருங்க ஐயா, இந்த மாதிரி வார்த்தையை கேட்டு காதே புளிச்சு போச்சு, சரி ஆண்டவர் அற்புதம் செய்வார், காற்றை பார்க்க மாட்டேன், மழையை பார்க்க மாட்டேன், வழி திறக்கும், இதெல்லாம் நான் கேட்டாச்சு, விடுங்கப்பா சார். தனக்குள்ளே சிரிக்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா, 14வது வசனத்தில், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த இடத்திற்கும் எபிரேயர் 11வது அதிகாரம் 11வது வசனத்திற்கும் இடையிலே ஒரு சம்பவம் நடந்தது. எந்த இடம்? சாராள் சிரித்தாலே இந்த இடத்திற்கும் எபிரேயர் 11:11 அந்த வசனத்தை போடுங்க. எபிரேயர் 11:11 இது 2க்கு நடுவில் ஒன்று நடந்துச்சு. நன்றாக கவனியுங்கள். ஒரு பக்கம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது, ஒரு பக்கம் ஆண்டவர் நியமித்த டைம் இருக்கிறது. ரைட், 25 வருஷம் தான் நான் கழிச்சு தான் நான் கொடுப்பேன், அது இருக்குது. ஒரு பக்கம் டைமும் இருக்குது, ஒரு பக்கம் வாக்குத்தத்தமும் இருக்குது. ஆனால் இது 2க்கு நடுவில் ஒன்று நடந்தது. விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க என்னதை பெற்றுக்கொண்டாலாம்? பலன் அடைந்தாள். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, through faith Sarah herself received the power. அவள் தனக்குத்தானே எதை பெற்றுக்கொண்டாள்? பலனை. ஆங்கில பைபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் வாசிக்கலாம். ஆங்கில பைபிளில் அது தான் பாருங்க, அங்கே சாரா ஹெர்செல்ஃப், சாரால் தனக்குத்தானே எதை பெற்றுக்கொண்டாலாம்? பலனை பெற்றுக்கொண்டாள். கவனியங்கள் நன்றாக. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் ஒரு புறம்,
ஆண்டவர் நியமித்த டைம் ஒரு புறம், ஆனால் இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு காரியம் நடந்தது. அவளுக்குள்ளேயே ஒரு பலன் வர ஆரம்பித்தது. இவள் யார்? இவளுடைய உள்ளத்தில் இப்பொழுது என்ன இருக்கிறது? கசப்பு. இவள் உள்ளத்திலே வெறுப்பு. இவள் உள்ளத்திலே தன்னைத்தானே வெறுத்து ஒதுக்கி வெளியே நிற்கிறா, உள்ள நிற்கிறா. நான் இன்னமே வரவே மாட்டேன் அப்படி சொல்லி உள்ள நிற்கிறா. ஆனால் அவள் யோசிக்கிறா மனதிற்குள்ளே, நான் எத்தனை நாளைக்கு தான் என் இருதயத்தை கசப்பினாலே நிரப்புவேன்? எத்தனை நாளைக்கு தான் என் இருதயத்தை ஏமாற்றத்தினாலே நிரப்புவேன்? எத்தனை நாளைக்கு தான் நான் இப்படி என்னை நானே வெறுத்து ஒதுக்கி இருக்க? நான் இன்னுமே இப்படி இருக்க மாட்டேன், கூடாரத்துக்குள்ளே இருக்க மாட்டேன், நான் வெளியே வரத்தான் போகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு ஏமாற்றத்தோடு மன அழுத்தத்தோடு சிரித்தவள் 25 வருஷம் கழித்து சாராளுக்கு ஆண்டவர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்கிறார். ஆண் பிள்ளைக்கு பேர் வைக்கிறார். என்ன பேர் வைக்கிறார் தெரியுமா? ஈசாக்கு. ஈசாக்கு என்றால் சிரிப்பு, நகைப்பு என்று சொல்லி பேர் வைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இவ யாரு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 10 மாதத்துக்கு முன்னாடி டிப்ரெஷனால, வேதனையினால சிரிச்சு கொண்டிருந்தவள், ஆண்டவருடைய வார்த்தையை நம்பாமல் இருந்தவள். 25 வருஷமா கேட்டு கேட்டு வெறுத்துட்டேன் பாஸ்டர், இனிமேலும் கேட்க விரும்பல. ஆனால் அவளுக்குள்ளே ஒரு பலன் வந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நாங்கள் இங்கேருந்து எவ்வளவுதான் சொன்னாலும் முடியாது. உங்களுக்குள்ளே என்ன வரணும்? விசுவாசம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் வளரும் போது, விருத்தி அடையும் போது, அங்கே ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆண்டவர் சொன்னார், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? எரேமியா 32வது அதிகாரம் 27வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவால எல்லாம் செய்ய முடியும். சாராளுடைய கற்பம் செத்து போய்விட்டது, உண்மைதான். ஆபிரகாமினுடைய சரீரம் செத்து போய்விட்டது, உண்மைதான். மெடிக்கல் ரிப்போர்ட் நெகட்டிவாக வந்தது, உண்மைதான். எல்லாமே இருக்கட்டுங்க. உங்களுடைய ஃபெயிலியர், உங்களுடைய பலவீனம், உங்களுடைய வீக்னஸ் எல்லாத்தை காட்டிலும் தேவன் பெரியவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அந்த பெரிய தேவன் உங்களுக்காக கிரியை செய்வார். நேற்றைக்கு நான் ஒரு ஆடியோ கேட்டுக்கிட்டு அப்போ ஆடியோ கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், வானத்தையும் பூமியையும் படைத்தவர், பில்லியன்ஸ் ஆஃப் பில்லியன் ஸ்டார்ஸ் இந்த யூனிவர்ஸில் இருக்கு, இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரர், நமக்கு துணையாய் நிற்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அவரை உங்க பக்கத்தில் வைப்பீர்கள் என்றால் எந்த பிரச்சனையும் சிறிய பிரச்சனை தான். பை ஃபெய்த், உங்களுடைய விசுவாசத்தினாலே உங்களுக்குள்ளே ஒரு பலன் வர வேண்டும். உங்களுக்குள்ளே ஒரு பலன் வரும்போது நீங்களும் ஈசாக்கை பெற்றெடுப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் நன்மை உண்டாக ஆரம்பிக்கும். உங்களை கொண்டும் கர்த்தர் பிறரை ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். ஒரு நிமிடம் எல்லாம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த க்ளோரியஸ் பார்ட், அந்த சாராளுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த மகிமையின் பகுதிக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கிறது. அவள் விசுவாசத்தோடு வாழ்க்கையை ஆரம்பித்தாள், கீழ்ப்படிதலோடு வாழ்க்கை ஆரம்பித்தாள். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். நீங்களும் ஒரு நாள் விசுவாசத்தோடு, கீழ்ப்படிதலோடு, அர்ப்பணிப்போடு வாழ்க்கை ஆரம்பித்தீர்கள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல வாழ்க்கையின் உயர்வு தாழ்வுகள், வாழ்க்கையிலே நீங்கள் சந்தித்த நபர்கள், சில ஏமாற்றுக்காரர்கள், சில மனிதர்களின் நிமித்தமாய் உங்களை நீங்களே வேதனைப்படுத்தி, உங்களை நீங்களே கசப்பினால் நிரப்பி நீங்கள் ஒதுங்கி போய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் உங்களை கொண்டு ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். ஈசாக்கை தர திட்டம் வைத்திருக்கிறார். ஈசாக்கின் மூலமாய் இயேசு வரப்போகிறார். இயேசு மூலமாய் முழு உலகம் ஆசீர்வதிக்கப்பட போகிற அந்த பெரிய திட்டத்திலிருந்து சாராள் மிஸ் ஆயிருப்பா. ஆனா ஆண்டவர் விடவே இல்லை. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் வலிவி போகவே இல்லை. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. எல்லாம் வலது கரம் உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுகம் உண்டாவதாக. எல்லாம் வலது கரம் உயர்த்தி, ஆண்டவரே வியாதிகளில் இருந்து விடுதலை உண்டாவதாக, மலட்டு கற்பங்கள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே நீண்ட நாட்களாய் இருக்கிற ஆண்டவரே ப்ளீடிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நின்று போவதாக. இயேசுவின் நாமத்தினால வெளியே சொல்ல முடியாத வியாதிகள், கேன்சர் வியாதிகள், ஆண்டவரே மறைமுகமாக இருக்கிற வியாதிகள், மூச்சு விட சிரமமாக இருக்கிற வியாதிகள் எல்லாம் மறைந்து போவதாக. எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே கட்டிகள் உடைந்து போவதாக. ஓ, உடைக்கப்பட்ட உறவுகள் சீர்படுவதாக. பிள்ளைகளுக்கு நடுவில், பெற்றோருக்கு நடுவில் உடைந்து இருக்கிற உறவுகள், broken relationship, ஆண்டவரே எல்லாம் சீர்படட்டும். ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுவோம், சொல்லி ஜெபம் பண்ணுவோம். பலனை பெற்றுக் கொள்வோம். தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நான் பலனை பெற்றுக் கொள்ளலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பலன் அடைவார்கள். ஓ ரபாபகனனபாஷ ரே
கொஞ்ச நேரம் அப்படியே அந்நிய பாஷையில பேசி ஜெபம் பண்ணலாம். ஹalleluya ஹalleluya ஷபலதா ரகனரபா எல்லாம் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் பேசிக்கோ. ஹalleluya. எத்தனை நாளைக்கு தான் கூடாரத்திற்குள்ளே இருப்பீர்கள்? எத்தனை நாளைக்கு தான் உங்களை நீங்களே வெறுத்து ஒதுக்கி இருப்பீர்கள்? எத்தனை நாளைக்கு தான் கசப்பினால் நிறைந்திருப்பீர்கள்? ஹalleluya ஹalleluya. வெளியே வருகிற நேரம் இது. ஈசாக்கை பெற்றெடுக்க வேண்டிய நேரம் இது. வாக்குத்தத்தங்கள் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் மரித்து போகவில்லை. ஹalleluya ஹalleluya. வாக்கு பண்ணினவரும் உயிரோடு கூட இருக்கிறார். வாக்கு பண்ணினவர் ஜீவிக்கிறார். அவர் உண்மை உள்ளவர். வாக்களித்த தேவனை நீ வாழ்த்தி கொண்டாடு. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. போராட சோர்ந்து போகாதே. ஜெபிக்க சோர்ந்து போகாதே. சோதனைகளை ஜெயிப்போம் பாக்கியவானல்லோ. சோதனைகளை ஜெயிப்போம் பாக்கியவானல்லோ. ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன ஆனந்தம். ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம், என்ன பேரின்பம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. போராட ஜெபிக்க தியானிக்க போகாதே. கர்த்தர் ஒரு நல்ல வார்த்தையை உங்கள்கிட்ட பேசினா, லிட்ரலாக ஒரு பேரன் ஒரு மலட்டு கற்பம் உங்களுடைய சரீரத்தில் இல்லைனாலும் வாழ்க்கையின் ஏதோ ஒரு பகுதியில் யாரோ ஒருவருக்கு இல்லைன்னா உங்களுக்கே ஒரு மலட்டு தன்மை, கனி கொடாத தன்மை, ஊழியம் செய்ய முடியாத தன்மை, ஜெபிக்க முடியாத தன்மை,
ஆண்டவருக்கு கனி கொடுக்க முடியாத தன்மை இருக்கும் என்றால், கர்த்தர் தன்னுடைய ஊழியரை அனுப்பி பேசின வார்த்தை என்ன தெரியுமா? விசுவாசத்தினாலே நீங்களும் கற்பம் தரிக்க பலனடைவீர்கள். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் எழுதப்பட்ட வேளையிலே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் எழுதப்படவில்லை. கிட்டத்தட்ட 3500 ஆண்டுகள் இடைவெளி இருந்தது. ஆனால் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் எழுதப்பட்டது உண்மை. அது நம்முடைய கையில் இருப்பது உண்மை. ஈசாக்கை நாம் பெறுவது உண்மை. நம்முடைய மலட்டு தன்மைகள் மாறுவது உண்மை. அங்கே ஆபிரகாம் மலட்டு தன்மையோடு இல்லை. ஆனால் இன்று உன்னுடைய வாழ்க்கை, உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு மலட்டு தன்மை இருக்கும் என்றால், ஏன் உனக்குள்ளே கூட இருக்கும் என்றால், கர்த்தர் அதை மாற்ற முடியும். நீ பலனடைய வேண்டும். ஹல்லேலூயா. உன்னதத்தின் பலன் ஊற்றப்படும் மட்டும் அது வனாந்தரமாய் மலட்டுத்தன்மையாயிருக்கும். ஆனால் அது ஊற்றப்படுகிற வேளையிலே அது செழிக்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நான் செழிப்பேன் சொல்லுங்க. நான் செழிப்பேன். ஹல்லேலூயா. நான் துளிர் விடுவேன். எல்லாரும் சொல்லுங்க. நான் துளிர் விடுவேன். நான் பூ பூப்பேன். நான் காய்த்து கனி கொடுப்பேன். நான் ஈசாக்கை பெற்று கொடுப்பேன். 12 கோத்திரங்களுக்கு தலைவனாவே. இந்த தேசத்தின் ஆசீர்வாதத்திற்கு நானும் என் வீட்டாரும் ஒரு காரணமாக இருப்போம். அந்த வார்த்தையை சொல்லுங்க. இந்த தேசத்தின் ஆசீர்வாதத்திற்கு நானும் என் வீட்டாரும் ஒரு காரணமாக இருப்போம். அப்படியே கரங்களை உயர்த்தி ஜெபிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிறீங்களால தகப்பனே, நீ கொண்டு வந்த ஊழியருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. போபாலில் பக்கத்தில் இருந்து ஊழியம் செய்கிற அவருடைய திருச்சபை ஆசீர்வதிக்கப்படுவதாக. எல்லாரும் சொல்லுங்க. ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்படுவதாக. அந்த திருச்சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. சொல்லுங்க. அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக. பாஸ்டர் தங்கராஜ் சொல்லுங்க. பாஸ்டர் தங்கராஜ் குடும்பத்தை, அவருடைய ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எதிர்ப்புகள் மாறட்டும். அவருடைய கண்ணி சொல்லுங்க. அவருடைய கண்ணி, அவருடைய அலைச்சல், அவருடைய பாடுகள் உமது ஜீவனுக்கு ஈடாக சொல்லுங்க. உமது ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களை கர்த்தர் தருவீராக. தேவனுடைய ராஜ்யம் அந்த பகுதியிலே வருவதாக. கரங்களை உயர்த்தி அப்படியே ஜெபிப்போம். மத்திய பிரதேசத்தை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உத்தரப்பிரதேசத்தையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லுங்க. இந்த 2 ஸ்டேட்டுக்காக, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், இந்த இரண்டிலும் கர்த்தருடைய கரம் நீட்டப்படுவதாக. ஏசாயா 59:1 படி உம்முடைய இரட்சிப்பின் கரம் நீட்டப்படுவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரட்சிப்பு உம்முடையதல்லவா? மீட்பீராக. இருளில் இருக்கிற ஜனங்கள் மேல் பேரொளி உதிப்பதாக. எப்படியோ அவர்களை நீர் தொட்டருளும். இடையூறாக இருக்கிறவர்கள் மாறட்டும். தடைகள் அகற்றப்படட்டும். தடை கற்களை போல் இருக்கிறவர்கள் செருபாபேலை போல இயேசு என்ற நாமத்தை கொண்டு வருவார்களாக. கையால் பெயர்க்காத கல் ஒன்று அந்த மத்திய பிரதேசம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அந்த உத்தர பிரதேசத்தின் மேல், ஹல்லேலூயா, உருண்டு ஓடட்டும். அதை எங்கள் கண்கள் காணட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிப்பு உண்டாகட்டும். அற்புதங்கள் உண்டாகட்டும். சுகம் உண்டாகட்டும். ஆசீர்வாதம் உண்டாகட்டும். குருட்டாட்டங்கள் மாறட்டும். இருளின் வல்லமைகள் செயலற்று போகட்டும். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கர்த்தருடைய கொடி பறப்பதாக. ஜெகவா நிசி வெற்றி கொடி ஏற்றுவீராக. அற்புத அதிசயங்களை செய்தருளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அவருடைய திருமுகொளி பிரகாசம் அனைத்தும் நம்மேலும், நம்முடைய திருச்சபையின் மேலும், குடும்பங்கள் மேலும், குறிப்பாக கர்த்தருடைய செய்தியை சுமந்து வந்த ஹல்லேலூயா பாஸ்டர் தங்கராஜ் அவருடைய குடும்பத்தினரோடு, ஊழிய பகுதியோடு, அந்த போபாலிலே ஊழியம் செய்கிற பாஸ்டர் ஸ்டீவன் அவர்களோடு இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.